அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை. புபிலியினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்தபேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். கண்களை மூடுவோமா? நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே நான் வருகிறேன். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசும். எங்கள் கண்களை திறந்து விடும், எங்களை உயிர்ப்பியும். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்கள், நான் அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தை வைத்து கடந்த பல மாதங்களுக்கு முன்பாக மெலித்தாவும் அதன் அற்புதம் என்கிற தலைப்பிலே நான் பகிர்ந்து கொண்டேன். அதை தொடர்ந்து 2வது பகுதி, புபிலியினுடைய தகப்பனை பவுல் சுகமாக்கினுடைய ரகசியத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு மாபெரும் சத்தியம், உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்கிறார். பாருங்கள், குணமான புபிலியின் தகப்பன், அதுதான் இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பாக இருக்கிறது. இங்கே முதலாவது 28வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும் போது, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு என்று வருகிறார். முதலாவது தப்பி கரை சேர்ந்து என்ற வார்த்தை வருகிறது. நம்முடைய ஆண்டவர் வியாதிக்கு தப்பி கரை சேர்க்கிறவர், பலவீனத்திற்கு தப்பி கரை சேர்க்கிறவர், மரணத்திற்கு தப்பி கரை சேர்க்கிறவர். இனி அந்த பிரச்சனை இல்லை, அந்த கடல் அலைகள், அந்த போராட்டங்கள், அந்த உபத்திரவங்கள் இனி இல்லை. இனி அந்த வேதனை உனக்கு இல்லை, இனி அந்த உபத்திரவம் இல்லை, இனி அந்த கஷ்டம் இல்லை. உன் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதங்களை இன்றைக்கு அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பாவத்திற்கு தப்பி பரிசுத்தம் என்கிற கரை சேர்ந்திருக்கிறீர்கள். வறுமைக்கு தப்பி செழிப்பு என்கிற கரை சேர்ந்து இருக்கிறீர்கள். துன்பத்திற்கு தப்பி இன்பம் என்கிற கரை சேர்ந்து இருக்கிறீர்கள். அவிசுவாசம் என்கிற கடலுக்கு தப்பி விசுவாசம் என்கிற கரை சேர்ந்து இருக்கிறீர்கள். மெலித்தா தீவு ஒரு இனிமையான ஒரு தீவு. மெலித்தா தீவு அது பலனளிக்கிற ஒரு தீவு. மோசமான காற்று, பலமான காற்று ஒரு தீவிலே அங்கே வந்தது. இங்கே பாருங்கள், தேவனுடைய சனமே, மெலித்தா என்றால் அடைக்கலம் என்று அர்த்தம். இது அடைக்கலம் என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். தப்பிக்க ஒரு சூழ்நிலை இல்லையே என்று கலங்குகிறீர்களா? உன்னை தப்புவிக்க, உன்னை விடுவிக்கிற, பாதுகாக்கிற ஒரு அடைக்கலம் ஆண்டவராக இயேசு இருக்கிறார். முதலாவது மெலித்தா என்றால் அடைக்கலம் என்று சொன்னேன். ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலமாக, நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்பர் 2, மெலித்தா என்பது தேன் என்ற அர்த்தம், ஹனி என்ற அர்த்தம். பிரச்சனை என்கிற புயலில் இருந்து தப்பித்து இயேசு என்கிற அடைக்கலத்துக்குள் வந்த உங்களுடைய வாழ்க்கையை இனிப்பாக மாற்றுகிறவர். ஒருவேளை வாழ்க்கை கசந்து போயிருக்கிறதா? வியாதி நிமித்தம் கசப்பு, பலவீனத்தின் நிமித்தம் கசப்பு, கடனின் நிமித்தம் கசப்பு, குடும்ப பிரச்சனையினால் கசப்பு என்று சொல்லுகிறீர்களவா? இன்றைக்கு அடைக்கலமாக இயேசுவுக்குள் நீங்கள் வந்திருக்கிறதினால் உங்க வாழ்க்கையை கசப்பை மாற்றி இனிப்பாய் மாற்றுகிறவர். மாறா என்கிற இடத்திற்கு வந்து அந்த இடத்தில் இருக்கிற கசப்பு தண்ணீரை மாற்றி இனிமையாய் மாற்றினவர். இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை நான் இனிமையாக மாற்றுகிறேன், இனிமையாய் மாற்றுகிறேன். விடுதலையை குறித்த ஒரு வாக்குத்தத்தத்தை இங்கு தருகிறார். சுகத்தை குறித்து ஒரு வாக்குத்தத்தத்தை உனக்கு தருகிறார். ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். விடுதலையை குறித்த, உயர்வை குறித்த, மேன்மையை குறித்த ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். இங்கே முன்பாக அதிகாரத்தில் குளிரை பார்க்கிறோம், மழையை பார்க்கிறோம். கடல் பயணத்திலே கிட்டத்தட்ட 276 பேர் அங்கே இருக்கிறார்கள். 276. 276 என்பது நியூமரிக் வேல்யூ, கருவுறுதலை காட்டுகிறது.
ஒரு கருவில குழந்தை 40 வாரங்கள் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை கருவுறச் செய்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே சுகம் என்கிற கருவை உனக்குள் வைக்கிறார். ஆரோக்கியம் என்கிற கருவை, நல்ல வேலை என்கிற கருவை, நல்ல திருமணம் என்கிற கருவை, கர்ப்பத்தின் கனி என்கிற கருவை, நல்ல ஆசீர்வாதம் என்கிற கருவை, ஊழியம் என்கிற கருவை உனக்குள் வைக்கிறது மாத்திரமல்ல, பிரசவ பண்ணுக செய்கிற தெய்வம், பிரசவிக்க பண்ணுகிற தெய்வம், கருவடைய செய்து கருவை வெளியே வர செய்கிறவர். 276 என்பது 153 பெரிய மீன்கள், அதோட 123 கூட்டம், நாம் 276 வருகிறது. 276 என்பது பிக் பிளஸிங், பிக் பிளஸிங், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறவர். 5வது மாதத்திலே உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய உயர்வை, ஒரு பெரிய பிசினஸை, ஒரு பெரிய ஊழியத்தை, பெரிய நிலையில கர்த்தர் உன்னை கொண்டு வருகிற நேரம் வந்து விட்டது. ஆமீனை சொல்லுவோமா? 276 என்பது சுதந்திரத்தை காட்டுகிறது. 276 என்பது விருப்பத்தை காட்டுகிறது. 276 என்பது ஒதுக்கப்பட்டதை காட்டுகிறது. உனக்கென்று ஏராளமான நன்மைகளை கர்த்தர் ஒதுக்கி வைத்திருக்கிறார். உன்னை உயர்த்துகிற நேரம் வந்து விட்டது. இந்த தீவில் இருக்கிற ஜனங்கள் அந்நிய ஜனங்கள். நல்லா கேட்டுக்குங்க. இவர்கள் மெலித்தா தீவர், இன்றைக்கு அழைக்கப்படுகிற மால்டா என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த தீவு தான், அந்த தீவு தான், அந்த இடத்திற்கு தான், மால்டா தீவுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே போனார். இன்றைக்கு இருக்கிற மால்டா. நல்லா கேட்டுக்குங்க. இங்கே அவர்கள் பேசுகிற அந்த நாட்களில் பவுல் அந்த 276 பேரும் அங்க வந்தாங்களே, அந்த இடத்தில் அவர்கள் பேசுகிற மொழி பியூனிக் மொழி. பியூனிக், நல்லா நோட் பண்ணுங்க. பியூனிக், பிரைஸ்லோ, கிரேக்கர்கள், ரோமர்கள், எபிரேயர்கள் எல்லாம் வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. அவர்கள் பேசுவது இவர்களுக்கு புரியாது, இவர்கள் பேசுவவர்களுக்கு புரியாது. மழையின் நடுவிலே, குளிரின் நடுவிலே எப்படி மொழி தெரியாமல் அவர்கள் உதவி வந்தார்கள் என்றால், அவர்கள் நடுங்கி குளிர்ல வருகிறதை பார்த்து அந்த மெலித்தா தீவினுடைய கண்களில தயவை கொடுத்து பவுலுக்கும் சோதரம் அங்க இருக்கிற அந்த ஜனங்களுக்கும் இரக்கம் காராட்டினார்கள். மழை குளிர் உடல்ல பார்க்கிறாங்க, ரொம்ப வேதனையோடு நடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை குளிர்ந்த நிலையில் இருக்கிறது. உனக்கு அன்பு குறைந்து இருக்கிறது, விசுவாசம் குறைந்து இருக்கிறது, இரக்கம் குறைந்து இருக்கிறது, ஏதோ ஒரு விதத்தில் குளிர்ந்த நிலையில் இருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், உன் வாழ்க்கையில எந்த நிலையில் நீ காணப்படுகிறாய்? கர்த்தர் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குளிர்ந்த நிலையில் காணப்படுகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கு அக்கினி மூட்டுகிறார்கள், விறகை பொழுத்தி அந்த இடத்தில் அக்கினியை மூட்டுகிறார்கள். பாருங்கள், அக்கினி எழும்புகிறது, அக்கினி எழும்புகிறது. பாருங்கள், இன்றைக்கு அந்த இடத்தில் விறகு சேர்க்கப்படுகிறது போல, பவுல் விறகை எடுத்து சேர்த்தது போல, இன்றைக்கு நீங்களும் பல நாட்டில் பல ஊர்களில் இருந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல கர்த்தர் நம்மை கூட்டி பல விறகுகள் ஒரே இடத்தில் சேர்க்கிறது போல, இன்றைக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல கர்த்தர் சேர்த்து இருக்கிறார். அந்த இடத்தில் சேர்க்கப்பட்டு அந்த இடத்தில் தீ வைக்கப்படுகிறது. அந்த விறகு சேர்க்கப்பட்டதுதான் இந்த மினிஸ்ட்ரி, ஊழியம். சேர்க்கப்பட்ட இடத்தில் அக்கினி அங்க வருகிறது, அக்கினி வைக்கப்படுகிறது. இந்த அக்கினி என்பது பரிசுத்தாவின் அபிஷேகம். அக்கினி அந்த இடத்தில் படும் பொழுது உள்ளே இருந்து பாம்பு வெளியே வருகிறது. பாருங்கள், விறகுகள் சேர்க்கப்பட்ட இடத்துல பரிசுத்தாவின் அபிஷேகம் அங்கே வைக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த நாளிலே என் தேவனுடைய வல்லமை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். பாருங்கள், அங்கே விறகு மூட்டும் பொழுது அந்த தீ உள்ளே இருந்து, விறகுக்குள்ள இருந்து, விறகுக்குள்ள இருந்து உள்ளிருந்து பாம்பு வெளியேறி வருகிறது, வீரியம் பாம்பு. இதோ பரிசுத்தாவியானவருடைய வல்லமை உன்மேல் வருகிறதினால் இன்றைக்கு உனக்குள்ளே இருந்து வியாதி என்கிற பாம்பு வெளியேறி வருகிறது. இதுவரை உனக்குள்ள மறைந்த அந்த பலவீனங்கள் வெளியேறி வருகிறது, பாவங்கள் வெளியேறுகிறது, துன்பங்கள் வெளியேறுகிறது, பிரச்சனைகள் வெளியேறு. இவ்வளவு நாட்களா, இவ்வளவு ஆண்டுகளா என் சரீரத்திற்குள்ளே இருந்த பலவீனங்கள் வெளியே வரவில்லையே, இதோ பரிசுத்தாவியின் என்கிற அக்கினி உன்மேல் வருகிறதினா உனக்குள் மறைந்திருந்த, உனக்குள் மறைந்து எந்த மாத்திரையும் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளியே போகாத அந்த பாம்பு இன்றைக்கு வெளியேறுகிறது. பொல்லாத பிசாசின் குறிகள், பொல்லாத பலவீனத்தின் குறிகள் இன்றைக்கு வெளியேறுகிறது. என் கர்த்தருடைய வல்லமை, என் தேவனுடைய வல்லமை உனக்குள்ளாய் இறங்கிறது, வெளியேறுகிறது. வெளியே வந்த அந்த பாம்பு பவுலினுடைய
கையை கவ்விக்கொண்டது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த பாம்பு கையை கவ்விக்கொள்வது, கை என்பது வருமானத்தை காட்டுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வருமானத்தை பிசாசு, அந்த சத்துருவானவன், அந்த வீரியம் பாம்பு இருக்கிற வருமானம் இல்லையே, கை கடிக்கிறதே என்ற சூழ்நிலையில் காணப்படுகிறாயா? ஒருவேளை நீ உன் வாழ்க்கையில துன்பத்தோடு, கஷ்டத்தோடு, வியாதியோடு, பிரச்சனையோடு இருக்கிறாய் அல்லவா? ஓ, கையை கவ்விக்கொண்டதே, அந்த விஷம் உள்ளே பதிந்தது போல உன் சரீரத்தில், உன் வாழ்க்கையில வருமானம் இல்லாமல் காணப்படுகிறாயா? ஆசீர்வாதம் இல்லாமல் காணப்படுகிறாயா? இவன் அந்த கவ்விக்கொண்ட பாம்பை சொதம் தீயில் உதறி போட்டான். உதறு. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன்னை கவ்விக்கொண்ட வியாதியை இயேசுவின் நாமத்தில் உதறு. பிரச்சனையை உதறு, கஷ்டத்தை உதறு. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பலவீனத்தை உதறுகிறேன், துன்பத்தையும் எல்லாவற்றையும் உதறி தள்ளப்படுற சொல். நெருப்புக்குள் மறைந்திருந்த, பாருங்கள், உள்ளே விறகுக்குள் மறைந்திருந்த அந்த பாம்பு வெளியேறி வருகிறது. வீரியம் பாம்பை உதறுகிறார். இன்றைக்கு பலவீனத்தை உதறு, கஷ்டத்தை, பாடுகளை உதறு. இன்றைக்கு ஒரு அற்புத சத்தியத்தை நம்ம பார்க்க போறோம். பாருங்கள், பவுல் கடல் புயலில ஜெயித்தா. இது முதலாவது அவன் ஜெயித்தது. இரண்டாவது அவன் பாம்பை ஜெயித்தான். மூன்றாவது இன்னைக்கு பார்க்க போகிறது, அவன் வியாதியை ஜெயித்தான். மூன்று விதத்தில பவுல் ஜெயித்தான். ஒன்று கடல் புயலை ஜெயித்தான், இரண்டாவது வீரியம் பாம்பை ஜெயித்தான், மூன்றாவது அவன் வியாதியை ஜெயித்தான். கடல் புயலை ஜெயித்தான், புயலை ஜெயித்தான், பாம்பை ஜெயித்தான், வியாதியை ஜெயித்தான். கடல் என்பது இந்த உலகத்தை காட்டுகிறது. கடல் பயணம் என்பது கப்பல் பயணம். இந்த கப்பல் பயணம் வாழ்க்கை பாதையை காட்டுகிறது. புயல், அலை, மழை வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை காட்டுகிறது. இந்த கடலுக்குள்ள எல்லாரும் அந்த நீந்தி வெளியே வந்தார்கள். இந்த நீந்தி வெளியே வருவதெல்லாம் ஞான ஸ்நானத்தை காட்டுகிறார். கடல் என்பது உலகம், கப்பல் பயணம் என்பது உலக வாழ்க்கை, புயல் என்பது வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள். ஒருவேளை பல விதமான பிரச்சனைகளோடு இருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீந்த வேண்டும். நீ தண்ணீருக்குள் ஞானசான சத்தியத்தை கற்று எடு. இன்றைக்கு கர்த்தர் ஒன்றோடு பேசுகிறார். கரை சேர்ந்தார்கள், மெலித்தா தீவுக்கு வருகிறார்கள். கடலை விட்டு வெளியே வருகிறார்கள், தீவுக்கு வருகிறார்கள். ஓ, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருகிறார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ சனமே, உன்னை கர்த்தர் வியாதியிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. பாவத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறார், பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார், பலவீனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார், துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார், அவமானத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார், குடும்ப பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு கடல் சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நீ வெளியே வருகிறார். ஆம், இவ்வளவு நாட்களாய் நீ வெளியே வரவில்லை. என் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். கடலில் இருந்து வெளியே வருகிறார். அவிசுவாசத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறார், துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். இயேசுவின் நாமத்திலே பவுலும் 276 பேரும் உள்ளிருந்து வெளியே வந்தார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, உன்னையும் எல்லாவித பிரச்சனையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். இந்த வார்த்தை கேட்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை உண்மையிலே கடந்து வருகிறது. எந்த பிரச்சனையில் இருந்தாலும் இதோ ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். மெலித்தா என்றால் இயேசு என்று அர்த்தம். ரெஃப்யூஜ், அவர் கோட்டையாக இருக்கிறார், உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். கடலிலிருந்து வெளியே வந்தார்கள். வீரியம் பாம்பு அங்கு கவ்விக்கொண்டது. அந்த இடத்திலே அங்கிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை தருகிறார். பிடித்திருந்த குளிர் பயங்கரமாக பிடித்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த இடத்துல குளிர் பிடித்திருந்தது போல உன் வாழ்க்கையில பாவம் என்கிற குளிர் உன்னை பிடித்திருக்கிறதா? வியாதி என்கிற குளிர் பிடித்திருக்கிறதா? தீ மூட்டின உடனேயே உள்ளே இருந்த அந்த பாம்பு வெளியே வந்தது போல இதோ உனக்குள்ள மறைந்த பாவம் என்கிற பாம்பு வெளியேறுகிறது, வியாதி என்கிற பாம்பு வெளியேறுகிறது, பலவீனம் என்கிற பாம்பு வெளியேறுகிறது, பிரச்சனை என்கிற பாம்பு வெளியேறுகிறது. கைத்தட்டி மகிமைப்படுத்துங்க. துன்பம் என்கிற பாம்பு, கவலை என்கிற பாம்பு, உபத்திரவம் என்கிற பாம்பு வெளியேறுகிறது. தேவ ஜனமே, கையை கவ்விக்கொண்டது என்று நான் சொன்னேன்.
இன்றைக்கு வருமான பற்றுல கையை கடித்து கொண்டு இருக்கிறது. ஏன் கையை கடிக்கிறது? நீ ஆண்டவருக்கு கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நீ கொடு, ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று கொடு. கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார், உனக்காக கர்த்தர் பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த பாம்பை உதறு, விஷப்பூச்சியை உதறி போட்டார். வியாதியை உதறு, பலவீனத்தை உதறுகிறேன், பாவத்தை உதறுகிறேன். அக்னி அக்னி என்று இங்க பார்க்கிறோம். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெரியது. கர்த்தர் உன் வாழ்க்கையில் உன் பிரச்சனையை மாற்றுகிறார், துன்பத்தை மாற்றுகிறார். உன்னை எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி காக்கிறார். வியாதி உன்னிலிருந்து விலக்குறார். பவுலை பாம்பின் விஷத்திற்கு தப்புவித்தவர். பவுலே, உன்னை இந்த பாம்பின் விஷம் ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்லுகிறேன், உனக்குள்ள இருக்கிற வியாதி உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. சோதரம், வியாதியும் பலவீனங்களும், வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் துன்பங்களும் கேன்சரும், ஏதோ சுகர் வியாதி, பலவித பிரஷர், அல்லது ஏதோ கர்ப்பப்பையில பிரச்சனை, தலையில பிரச்சனை, ஐல பிரச்சனை, பிரெயின்ல பிரச்சனை, ஹார்ட்ல பிரச்சனை என்று நீ அமர்ந்திருக்கலாம். பிரச்சனைகள் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பிரச்சனை இருந்து தப்புவித்தவர். இதோ உனக்கு எந்த பாதிப்பும் வராது. உனக்குள் இருக்கிற பெரியவர், வியாதியை விட உனக்குள் இருக்கிற பெரியவர், பாம்பை விட வீரியம், பாம்பை விட பிரச்சனைகளை விட உனக்குள் இருக்கிற அபிஷேகம் பெரியது, உனக்குள் இருக்கிற வல்லமை பெரியது, உனக்குள் இருக்கிற கிருபை பெரியது, உனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். வியாதிகள் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உனக்குள் இருக்கிற அபிஷேகம் பெரியது என்று சொல்லுகிறேன். பயத்தை உதறு, துன்பத்தை உதறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உதறி போடு. பவுல் 3 காரியங்களை செய்தான். 1 புயலை செய்தான், 2 பாம்பை செய்தான், 3வது வியாதியை செய்தான். இப்பொழுது அடுத்த பாட்டுக்குள்ள போவோம். சோதரம், இங்கே பாருங்கள், 28வது அதிகாரத்தை நீங்க திருப்புங்க. 7ஆம் வசனத்தை தீவுக்கு முதலாளியாகிய புபிலி என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருக்கிறது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புபிலியினுடைய தகப்பன் சுரத்தினாலும் இரத்த பேதியினால் வருத்தப்பட்டு கிடந்தான். புபிலி, நோட் பண்ணுங்க, புபிலி என்றால் பாப்புலர், பாப்புலர், பிரபலமானவன் என்று அர்த்தம். சோதரம், இந்த பிரபலமானவன் என்ற அர்த்தமுடைய புபிலி. அப்போ இந்த வார்த்தை பிரபலமான என்கிற வார்த்தையை நீங்கள் இன்றைக்கு கேட்பதினால் கர்த்தர் உங்களை பிரபலமாக்க போகிறார், உங்களை பிரபலமாக்க போகிறார், உங்கள் குடும்பத்தை பிரபலமாக்க போகிறார், உங்கள் ஊழியத்தை பிரபலமாக்க போகிறார். இதுவரை கேவலப்பட்டு நின்றிருந்தாய் அல்லவா, உன்னை கர்த்தர் இனி கேவலமல்ல, உன்னை பிரபலமாக்குற நேரம் வந்து விட்டது. உன் ஊழியத்திலே ஒரு பிரபலத்தை நீ காண போகிறார். அன்றைக்கு போவாஸ் அவருடைய நாமம் பிரபலமாக கடவுது என்று சொன்ன வார்த்தையின்படி உன்னை எல்லா ஜனங்களுக்கு மேலாக உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார், உன்னை மேன்மைப்படுத்த போட்டா. ஒரு உயர்வு உனக்கு வருகிறது, ஒரு மேன்மை வருகிறது, ஒரு கனம் உனக்கு வருகிறது. நிச்சயமாய் ஒரு உயர்வு, ஒரு கனம், ஒரு மேன்மை உனக்கு வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மேல் இருக்கிற அபிஷேகம் பெறுகிறது, உன் மேல் இருக்கிற வல்லமை உன்னை மேன்மைப்படுத்த போகிறது, உன் மேல் இருக்கிற அபிஷேகம் உன்னை உயர்த்த போகிறது, உன் மேல் இருக்கிற அபிஷேகம் உன்னை கனப்படுத்த போகிறது என்று சொல்லுகிறேன். மெலித்தாவில முதல் அற்புதம் பவுல் சோதரம் கடல் அலையை ஜெயித்தான். 2வதாக அவன் பாம்பை ஜெயித்தான். 3வதாக வியாதியை ஜெயித்தான். இந்த 28வது அதிகாரம் பாருங்க, நம்பர் 28, நியூமரிக் வேல்யூ சொல்றோம் பாருங்க. 28 என்றால் என்ன அர்த்தம்? 28 என்பது யோபு 28வது அதிகாரத்திற்கு வருவீங்கன்னா, யோபு தன் மனசோர்விலிருந்து வெளியே வந்த அதிகாரம் தான் யோபு 28. அப்ப 28 என்பது நியூமரிக் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா, மனசோர்விலிருந்து வெளியே வருதல்.
நோட் பண்ணிக்கங்க, மனசோர்வில் இருந்து. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற தேவ சன்னமே ஏதோ ஒரு மனசோர்வில் இருக்கிறாயா? சோதரம், வியாதி நிமித்தம் மனசோர்வா, துன்பத்தின் நிமித்தம் மனசோர்வா, குடும்ப பிரச்சனை நிமித்தம் மனசோர்வா, என் கணவன் குடிகாரனாய் காணப்படுகிறானே, எப்பொழுது குடும்பத்தில் சண்டை, பலவித பலவீனத்தின் நிமித்தம் மனசோர்வோடு இருக்கிறேனே, கடனின் நிமித்தம் மனசோர்வு இருக்கிறேனே, என்னை விட்டு ஜனங்கள் எல்லாம் போய்விட்டார்களே, மனசோர்வோடு இருக்கிறேனே. ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து மனசோர்வோடு இருக்கிறாயா? இதோ கர்த்தர் இன்றைக்கு அவர்களை அந்த மெலித்தா தீவுக்கு கொண்டு வந்து கரை சேர்த்தவர் இதோ உன்னையும் மனசோர்விலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது என் கர்த்தருடைய வல்லமை உண்மையிலா இறங்குறது. இதோ யோபுவை அன்றைக்கு மனசோர்விலிருந்து வெளியே கொண்டது, வியாதி என்கிற மனசோர்விலிருந்து வெளியே வருகிறாம் என்று சொல்லுங்க. துன்பம் என்கிற மனசோர்விலிருந்து வெளியே வருகிறாய். பலவீனம் என்கிற மனசோர்விலிருந்து, வியாதி என்கிற மனசோர்விலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். இந்த 28 என்பது யோபு மனசோர்விலிருந்து வெளியே வருவதை காட்டுகிறது. அன்றைக்கு யோபுவை வெளியே கொண்டு வந்தவர் மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களையும் இன்றைக்கு மனசோர்விலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். சொல்லுங்க, என்னை தேவன் மனசோர்விலிருந்து வெளியே கொண்டு வந்ததுக்காக நன்றி. பாருங்கள், ஏசாயா 40 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, சோர்ந்து போணுகிறவனுக்கு அவர் பலனை தருகிறவர் என்று பார்க்கிறோம். அதே ஏசாயா 40 அதிகாரத்துக்கு மீண்டும் வந்தீங்க 14 வசனத்துல, அது நடந்தாலும் சோர்ந்தடையார்கள். இன்றைக்கு எந்த சோர்வாக நீ இருந்தாலும் உன் சோர்விலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறவர். அதுதான் 28 என்பது சங்கீதம் 28 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா தைரியத்தை காட்டுகிறது. நம்பர் 28 உற்சாகத்தை காட்டுகிறது. சோதரம், என் தேவன் எனக்கு கண்மலையாக இருக்கிறார், என் தேவன் எனக்கு பலனாக இருக்கிறார், என் தேவன் எனக்கு கோட்டையாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ 28 அதிகாரம் 9 வசனம் என்று நினைக்கிறேன், கர்த்தர் ஒரு மனுஷனை ரட்சித்து அவனை ஆசீர்வதித்து அவனை போஷித்து உயர்த்துகிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ சன்னமே, கர்த்தர் உன்னை ரட்சித்து இருக்கிறார், உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார், உன்னை மேன்மைப்படுத்துகிறார், உன்னை போஷிக்கிறார், உன்னை உயர்த்துகிறார் என்று சொல்லுகிறார், உனக்கு விசேஷித்த தைரியத்தை தருகிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் நீங்க போகிறது. இந்த அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 28 தைரியத்தை காட்டுகிறது. 1 நாளாகமம் 28 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அந்த 28 அதிகாரம் வழிநடத்துதலை காட்டுகிறது. உன்னை கர்த்தர் வழி நடத்துகிறார். மத்தேயு 28 அதிகாரத்துக்கு வரும் பொழுது சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னா, போங்கள் சகல ஜாதிகளுக்கு சீசர் ஆக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்க, நான் சொன்ன எல்லா கட்டளைகளை அவர் கை கொள்ளுங்கள் என்று சொன்னார். சுவிசேஷத்தை சொல்லுவதை காட்டுகிறது. நீங்கள் அநேக மக்களை ஆதாயம் செய்யுங்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது 28வது நம்பரை காட்டுகிறது. 28 என்பது தப்புவிப்பதை காட்டுகிறது. உங்களையும் தேவன் தப்புவிக்கிறார். வியாதிக்கு தப்புவிக்கிறார், துன்பத்திற்கு தப்புவிக்கிறார், பாவத்திற்கு தப்புவிக்கிறார், பலவித பிரச்சனைகளுக்கு தப்புவிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை உண்மையிலே இறங்குகிறது. இந்த 28 எண் விசேஷ எண்ணாக இருக்கிறது வேதத்தில். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு அதிகாரங்கள் முழுவதும் வேதத்தில் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் 28 எழுத்தார்களை கொண்டுதான் கர்த்தர் எழுதியிருக்கிறார். பழைய ஏற்பாடு முழுது எத்தனை பேர் எழுதியிருக்காங்க? 28 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. அப்போ பல தேசத்தை பல இடத்துல இருக்கிற மக்களை தேவ ஆவியானவர் கொண்டு எழுதியிருக்கா. அப்ப 28 விசேஷமான எண். 28 என்பது ஆண்டவர் இயேசு ஆடாக இருக்கிறார், நம்முடைய பாவங்களை எல்லாம் வியாதிகளை எல்லாம் சுமந்தார் என்பது 28 முறை அவர் ஆடாகவும் அவர் நம்முடைய எல்லா காரியங்களை சுமந்ததை 28 காட்டுகிறார். பாருங்கள், வேதத்தில் அல்லேலியா என்கிற வார்த்தை 28 முறை வருகிறது. நோட் பண்ணிக்கங்க, 28 முறை வருகிறது. அப்போ இங்கே பார்க்கும் பொழுது சோதரம், இந்த 28வது நம்பர் இவ்வளவு ரகசியங்களை காட்டுகிறது. இங்கே 28 அதிகாரத்திற்கு மீண்டும் வாங்க. புபிலியினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தார். இந்த புபிலி ஒரு மெலித்தா தீவினுடைய கவர்னராக இருக்கிறார். இரத்த பேதியினால இவன் வியாதி. ஏன் இந்த இரத்த வியாதி வந்துச்சு?
இரத்த பேதியினால் வருத்தப்பட்டு கிடந்தான். ஜெரோமும் இரத்த பேதி. ஏன் வந்தது? இதற்கு காரணம்னா, மெலித்தாவில் அந்த நாட்களில், பவுல் இருந்த நாட்கள்ல ஆட்டுப்பால் குடிப்பாங்களா. நோட் பண்ணுங்க, மாட்டுப்பால் இல்ல, ஆட்டுப்பால். இந்த ஆட்டுப்பாலை தொடர்ந்து குடிக்கிறதுனால அந்த பால் இருக்கிற நுண்கிருமிகள் அந்த இடத்துல அந்த வயிற்றில் ஒரு விதமான காரியங்களை அது ஏற்படுத்தி வயிற்றுப்போக்கு, ஜுரம் வந்துருமா. கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த வியாதி இருக்குமா. இப்படிப்பட்ட வியாதியோடு தான் புபிலினுடைய தகப்பன் இங்கே வியாதியாக கடந்தார். தொடர்ந்து அந்த வியாதியில கடந்தா, தொடர்ந்து வியாதியிலே கடந்தா. இப்போ எந்த மாத்திரை, எந்த தலைகள், எந்த மருந்துக்கும் இது சரி செய்ய முடியவில்லை. படுத்த படுக்கையாவே கடக்கிறான். இப்பொழுது என்ன நடந்தது? புபிலி எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ளவர், தாராள மனதுடையவர். 276 பேருக்கு உதவி செய்தார். மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய அன்புள்ள மனிதன், பெரிய கோடீஸ்வரர், அந்த தீவுக்கே முதலாளி, பெரிய மனுஷனாக இருந்தார். எனக்கு பெரிய தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் 276 பேரைய வீட்டுக்குள்ள அழைச்சி உபசரித்தான். புபிலி பவுலை தன் வீட்டுக்கு அழைக்கிறார். புபிலி பவுலை அழைக்கிறார். இந்த பவுல் இயேசுவுக்கு அடையாளம். இந்த புபிலியினுடைய வீடு நம்மை காட்டுகிறார். அந்த தகப்பனுக்கு இருந்த வியாதி அநேகருக்கு இருக்கிற வியாதியை காட்டு இருக்கிறது. எழுந்திருக்க முடியவில்லை. தொடர்ந்து வருகிற வியாதி, தொடர்ந்து வருகிற பிரச்சனை, தொடர்ந்து காய்ச்சல், விட்டு விட்டு வருதல், நிற்காமல் வருதல். பவுல் அந்த வீட்டுக்குள் நுழைகிறார். பவுல் புபிலியினுடைய வீட்டுக்குள் நுழைகிறார். பவுல் அந்த புபிலியினுடைய வீட்டுக்குள் நுழைந்தது போல என் ஆண்டவர் இயேசு பிரச்சனையுள்ள உன் சரீரமாகிய வீட்டுக்குள் கடந்து வருகிறார். உன் குடும்பத்துக்குள் கடந்து வருகிறார். இது உன் வாழ்க்கையில எந்த பகுதியில பிரச்சனை? பவுல் அல்ல, ஆண்டவர். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உனக்குள்ளே வருகிறார். இயேசுவை எனக்குள்ளே வாரும். உன் தலையில பிரச்சனையா? உன் பிரச்சனை உள்ள இடத்திலே புபிலி தகப்பன் இருந்த அந்த வீட்டுக்குள்ள கடந்து வந்த உன் மைண்ட்ல சோதர ப்ராப்ளமா? இது உனக்குள்ள அந்த இட பகுதியில் உன் பிளட்ல ப்ராப்ளமா? உள்ள ஸ்பைனல் கிரால்ல ப்ராப்ளமா? லங்ஸ்ல ப்ராப்ளமா? கர்ப்பப்பையில, போன்ல ஏதோ ஒரு பிரச்சனை. எந்த பகுதியில் பிரச்சனையோடு இருக்கிறாயோ, பிளட்லியா, இதோ கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பகுதியில் ஆண்டவர் கடந்து வருகிறார், உள்ளே கடந்து வருகிறார். பிரச்சனையுள்ள வீட்டுக்குள் பவுல் கடந்து வந்தது போல பிரச்சனையுள்ள பகுதியில் ஆண்டவர் இதோ உனக்குள்ளே கடந்து வருகிறார். தேவனுடைய வல்லமை உனக்குள்ளே பாய்ந்து வருகிறது. நன்றாக அற்புதம் நடக்க போகிறது. பவுல் அவனிடத்திலே போகிறார். புபிலியினுடைய தகப்பன் தூர இடத்தில் இருந்தா. பவுல் கிட்டே போகிறா, கிட்டே போகிறா, ஜெபிக்கிறா, கரம் வைக்கிறா, கரம் வைக்கிறா. அந்த இரத்த போக்கு, அந்த காய்ச்சல் நின்று போகிறது, நின்று போகிறது. இதோ என் ஆண்டவர் இயேசு உன் கிட்டே வருகிறா, உன் கிட்டே வருகிறா. கவனியுங்கள், காய்ச்சல் நீங்கு போகிறது. இதோ அவர் கரம் வைக்கிறா, கரம் வைக்கிறா. இதோ என் ஆண்டவருடைய கரம் குஷ்ட ரோகியை தொட்ட கரம், எவீருடைய மகளை தொட்ட அதே கரம். சோதரம் பாருங்கள், நாயினூர் வாலிபனுடைய பாடையை தொட்ட கரம், எவீருடைய மகளை தொட்ட அதே கரம் இன்றைக்கு உண்மையில வைக்கப்படுகிறது. தொடர்ந்து வந்த காய்ச்சல் நின்று போனது. உன்னை தொடர்ந்து வந்த வியாதிகள் நிற்கிறது. உன்னை தொடர்ந்து வந்த பாவங்கள், உன்னை தொடர்ந்து வந்த பலவீனங்கள் இப்பொழுது நிற்கிறது. உன்னை தொடர்ந்து வந்த அந்த தலைவலி, தொடர்ந்து வந்த கர்ப்பப்பை பிரச்சனை, தொடர்ந்து வந்த துன்பங்கள் இப்பொழுது நிற்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், தொடர்ந்து வந்த காய்ச்சல் அங்க நிற்கிறது. தொடர்ந்து வந்த இரத்த பேதி நிற்கிறது. உன்னை கடந்த நாட்கள்ல வந்த தொடர்ந்து வந்த வியாதி நிற்கிறது. உன் வாழ்க்கையில இன்றைக்கு நிற்கிறது. சுகர் வியாதி நிற்கிறது. அந்த கேன்சர் தொடர்ந்து வந்ததல்லவா, அது நிற்கிறது. அந்த பிரச்சனை நிற்கிறது. அந்த கஷ்டங்கள் நிற்கிறது. அந்த நெருக்கம் நிற்கிறது. அந்த மலட்டுத்தன்மை நிற்கிறது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, விடுதலையின் வல்லமை உனக்குள்ளாய் இறங்குகிறது. பவுல் வீட்டுக்குள் நுழைந்தா.
தூர இடத்துல அந்த இடத்துல புபிலியினுடைய தகப்பன் கிடந்தா கிட்ட வருகிறா. இதோ உன்னை நேசிக்கிற இயேசு உன் அருகிலே வருகிறா. மகளே மகளே, தூர இருக்கிறவ இதோ உன் அருகில வருகிறா, நெருங்கி வருகிறா, கிட்ட வருகிறா, உன்னை தொடுகிறா. இயேசுடைய கரம் உன்மேலாய் வருகிறது. இதோ இயேசு உன்னை தொடுகிறா, இயேசு தொடுகிறா, கைகளை வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பவுல் அந்த பாம்பை உதறினான் என்று பார்க்கிறோம். பவுல் பாம்பை உதறுகிறதை, பாம்பு கடித்தும் அவன் சாகாமல் இருக்கிறதை மெலித்தா தீவு பார்க்கிறார். மெலித்தா தீவு மக்கள் வழிபட்டு கொண்டிருந்த ஒரு தெய்வத்தினுடைய பெயர் டீகே என்று சொல்லுவார்கள். பாம்பை தெய்வமாக வழிபட்டார். இவங்க எல்லாம் நினைச்சுட்டாங்க பவுல் ஒரு கொலைகாரன், இந்த நம்முடைய பற்ற தீவுக்குள்ள வர்றது பிடிக்காததுனாலதான் பாம்பு கடிச்சிருச்சு, இப்ப வீங்கி செத்துருவான்னு பார்த்தாங்க. அவன் தீயில உதறுனா பாம்ப. சோதரம், இப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க, நான் ஆராதிக்கிற பாம்பு தெய்வத்தை விட இவன் பெரியவன் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். ஓ சோதரம், அவனுக்கு வார்த்தை கர்த்தர் கொடுத்தார். ஏனென்றா உங்களில் இருக்கிற தேவனுடைய ஆவியான பெரியவர். பலவீனத்தை விட, பாம்பை விட, வியாதியை விட, பாவத்தை விட, கஷ்டத்தை விட, போராட்டத்தை விட, பிரச்சனை விட உனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். இயேசு சொன்னார், ஏன் பவுல் சாகவில்லை? எருசலேமிலே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது போல ரோமாபுரியிலும் என்னை குறித்து சாட்சிடுவா. கடல் அலை வரலாம், கடல் அலைகள் மூழ்க நினைக்கலாம், பாம்பு கடிக்கலாம், ஆனாலும் நீ சாக மாட்டாய். நான் சொல்லுகிறேன், உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. உன்னை நான் அழைத்திருக்கிறேன், உன் மேல் அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளோ துன்பங்களோ உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை ஆயுசு நாட்களை நான் கூட்டுவேன். எந்த பிரச்சனைகளை துன்பங்களை கண்டு பயப்படாது. பாம்பு உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. கடல் அலையாகிய பிரச்சனைகள் ஒன்றும் செய்ய முடியாது. வியாதி உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. கடல் அலைகளை பார்த்து பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரச்சனைகளை பார்த்து பயப்படாது, பலவித போராட்டங்களை பார்த்து பயப்படாது. பிரச்சனைகளை உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, துன்பங்களை உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, பாடுகள் கஷ்டங்கள் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தரை நம்புகிற உன்னை கர்த்தர் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கடல் அலைகள் இருக்கத்தான் செய்யும், பாம்பு வேலை செய்யத்தான் செய்யும். எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. சோதரம் நல்லா கேட்டுக்குங்க. துன்பமோ, பிரச்சனையோ, வியாதியோ, தலைவலியோ, நெருக்கமோ, கஷ்டமோ, பிரச்சனையோ ஒன்றும் உன்னை செய்ய முடியாது. நான் சொல்லுகிறேன், பவுலை கடித்த அந்த பாம்பை உதறினான், அது விலகி போனது. நான் சொல்லுகிறேன், இப்பொழுது உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் உன்னை விட்டு விலகிறது. நிற்காமல் தொடர்ந்து வந்த காய்ச்சல் நிற்கிறது, உன்னை தொடர்ந்து வந்த போராட்டங்கள் நிற்கிறது, உன்னை தொடர்ந்து வந்த துன்பங்கள் நிற்கிறது, உன்னை தொடர்ந்து வந்த கஷ்டங்கள் நிற்கிறது, இதோ உன்னை தொடர்ந்து வந்த பலவீனங்கள் நிற்கிறது. 18 வருட கூனியை கிட்டே அழைத்தார், யவீருனுடைய மகளை கிட்டே அழைத்தார், குஷ்டரோகியிடம் கிட்டே போனார், குருடத்தில் கிட்ட போய் கண்களை தொட்டார், நாயினூர் வாலிபனுடைய பாடையை கிட்டே தொட்டார். சோதரம், உடனே அற்புதம் நடந்தது. 17 முறை மார்க்கு சுவிசேஷத்தில் உடனே என்கிற வார்த்தை வருகிறது. சோதரம், ஹீலிங் கம்ஸ் ஃப்ரம் த கிரைஸ்ட். இயேசுவின் மூலமாக அந்த சுகம் வருகிறது. ஏசாயா 53:4 உன் பாடுகளை அவர் சுமந்தார். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் சுகமான. இயேசுவின் மூலம் சுகம், இயேசுவின் வார்த்தையின் மூலம் சுகம். நானே உன் பரியாரியாகிய கர்த்தர், வியாதி உன்னிலிருந்து விலவே. God is only healer. அவரே சுகப்படுத்துகிறவர். Praise the Lord. பாருங்கள், இந்த மெலித்தா தீவினுடைய கவர்னராக இருந்தார் புபிலி. மெலித்தாவினுடைய ஆளுநர். மலம் கழிக்கும் பொழுது இரத்தமும் சீலுமாக தகப்பனுக்கு போய்கொண்டது. ஒருவித காய்ச்சல். அந்த வியாதிஸ்தன் மேல் போய் கைகளை வைத்தார். சோதரம், அடிக்கடி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். 3 ஆண்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்த காய்ச்சல். பவுல் கை வைத்தவுடனே அந்த காய்ச்சலும் வரல, அந்த இரத்த பேதியும் மீண்டும் வரல. பாருங்கள், நான் சொல்லுகிறேன்,
அந்த பிரச்சனை அதோடு நின்று வந்தது. அதோடு நின்று விட்டது. உச்சம் தளம் முதல் உள்ளம் கால்வரை இதோ கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இருக்கிறது. உன்னை தொடர்ந்து வந்த பிரச்சனை நீங்கும்படி என் கர்த்தருடைய கரம் உன்மேலே வருகிறது. ஆவியான அந்த ப்ராமிஸ் ஆஃப் மிராக்கிள். சோதரம் அட்டு பாலை குடிச்சு சோதரம் வர அந்த வியாதி சோதரம் God's power, தேவனுடைய வல்லமை இறங்கிறது. பவுல் சோதரம் பவுல் மூலமாய் விடுவித்தார். பாருங்கள், புவிலினுடைய தகப்பன் சோதரம் அந்த இடத்தில் விடுதலை ஆகிறார். எல்லாம் சுகமானது. தீவிலே அவருக்கு இருந்த அந்த மக்கள் 276 பேர் மேல இரக்கம் செலுத்தினார்கள். புவிலி கர்த்தர் ரட்சித்தார். saved from snake. சோதரம் இந்த பவுலை பாம்பிலிருந்து ரட்சித்தார். கடல் அலையிலிருந்து ரட்சித்தார். புவிலியின் வீடு, புவிலியின் குடும்பம், புவிலியினுடைய தகப்பன் வீட்டை திறந்து கொடுத்தார்கள். பவுலுக்கும் 276 பேருக்கும் வீட்டை திறந்து கொடுத்தார்கள். இது உன் வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடு. இருதயமாக வீட்டை திறந்து கொடு. உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய, அதிசயம் செய்ய இதுவரை உள்ளமாக வீட்டை திறந்து கொடுக்காமல் இருப்பாய் என்றா இன்றைக்கு திறந்து கொடு. 276 பேருக்கும் உதவி செய்தா. பெரிய வீடு, பெரிய வீடு. 3 நாள் அங்கே தங்கினார். 3 என்பது உயிர்த்தெழுதல் எண். 3 என்பது ஆண்டவர் உலகத்திலே செய்த 3 ஆண்டுகள் ஊழியத்தை காட்டுகிறது. அங்க 3 நாள் அங்க இருந்தா உயிர்த்தெழுதலின் வல்லமையை பிரசங்கித்தா. பிரைஸ் தி லார்ட். எந்த நேரமும் இயேசு வரலாம், ஆயத்தமாக இரு. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த மழைதான் சூழ்நிலையை மாற்றினது. மழை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காட்டுகிறது. இந்த மழை கப்பட் சேதத்திலிருந்து பாதுகாத்தது. பாம்பின் விஷத்திலிருந்து பாதுகாத்தது. மீண்டும் 3 மாதம் அங்கு தங்குகிறார்கள். புவிலி எப்படிப்பட்டவர்? பணக்கார மனிதர், இரக்கமுள்ள மனிதர், தாராள மனிதர், 276 பேருக்கு உதவி செய்த மனிதர், எல்லாருக்கும் உதவி செய்தவர். மீண்டும் அந்த 276 பேரை கப்பல் ஏறினாங்க. சோதரம் இன்னொரு அந்நிய தீவுக்கு போறாங்க. அங்க தங்கினாங்க. பெலிஸ்தர்கள். பாருங்கள், தேவனுடைய சனமே, மெலித்தா தீவுகள் சோதரம் அது எழுப்புதலின் நாட்களாக இருக்கிறது. சோதரம் முதலாவதாக நாம பார்க்கும் பொழுது இந்த சத்தியத்தை, ஆழமான காரியங்களை ஒரே வரியில் நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். நுழைய முடியாத தீவுக்குள்ள நுழைய வைத்து அற்புதங்களை செய்து ஆசீர்வாதங்களை செய்தார் அல்லவா? நான் சொல்லுகிறேன், இனி நுழைய முடியாத தேசங்களுக்குள் கர்த்தருடைய சுவிசேஷம் போக போகிறது. நுழைய முடியாத தேசங்களுக்குள் கர்த்தருடைய ஊழியர்களை கர்த்தர் அழைத்து சென்று பயங்கரமான எழுப்புதலை கர்த்தர் தரப்போகிறார். எழுப்புதலின் நாட்கள் வந்திருக்கிறோம். என் ஆண்டவர் இனி வருகிற நாட்கள் பயங்கரமான எழுப்புதல், பயங்கரமான அசைவை தேவன் தரப்போகிறார். நிச்சயமாய் பவுலை பயன்படுத்தினவர் உங்களை பயன்படுத்த போகிறார். பவுல் மூலமாய் அற்புதங்களை செய்தவர் உங்கள் மூலமாய் அற்புதங்களை செய்ய போகிறார். பவுல் புயலை ஜெயித்தா, பவுல் பாம்பை ஜெயித்தா, பவுல் வியாதியை ஜெயித்தா, பவுல் தீராத வியாதியை ஜெயித்தா. சோதரம் பவுலை அழிக்கும்படியாக வந்த புயல் அழிக்க முடியல. பவுல் அழிக்கும்படியாக வந்த பாம்பு அழிக்க முடியல. சோதரம் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எந்த பிரச்சனைகளையும் ஒன்றும் செய்ய முடியாது. நிச்சயமா ஜெயிப்பாய். கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில ஒரு உயர்வு வருகிறது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ பெருகுவாய், நீ மேன்மையாக இருப்பாய். ஒரு நன்மையும் குறைவுபடாது. கடன் கொடுக்கிறவனாய் உன்னை மாற்ற போகிறேன். 3 மாதம் அங்கு தங்கினார்கள். மீண்டும் சொல்றேன், அது உயிர்த்தெழுதலின் எண்ணாக இருக்கிறது. முதலாவதாக கடல் அலைக்கு தப்புவித்தது போல கர்த்தர் நம்மையும் உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தப்புவித்து அடைக்கலமாக இயேசுவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இயேசுவுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். 3 மாதம் என்பது அன்றைக்கு பேத்யேதோமுடைய வீட்டில் உடன்படிக்கை பெட்டி 3 மாதம் இருந்ததே, அங்கு அவர்களுக்கு உயர்வு வந்தது. 3 மாதம் என்பது உயர்வை காட்டுகிறது. 3 மாதம் என்பது மேன்மையை காட்டுகிறது. 3 மாதம் என்பது குடும்ப ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. உன்னை கர்த்தர் மேன்மையாய் வைக்கிற நேரம் வந்துவிட்டது. குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். கப்பல் ஏறி சோதரம் மீண்டும் இந்த புயல் மழை காரியங்கள் இனி இல்லை. 27வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது உலகத்தில் கஷ்டங்கள், புயல்கள் இருக்கிறது. புயல்கள் இருந்தும் அந்த புயல்களிலிருந்து விடுதலையாக்கி சோதரம் இயேசு என்கிற அடைக்கலமாகிய மெலித்தாவுக்குள் கொண்டு வந்தார்.
ஒன்று, புயல் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி மெலித்தா என்கிற இயேசுவுக்குள்ள கொண்டு வந்தார். கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அடைக்கலமாய் அவருக்குள் வைத்து, மெலித்தா என்றால் தேன், தேனை போல உன் வாழ்க்கை இனிமையா. பவுல் விறகையெல்லாம் சேர்த்து ஒரு இடத்தில் வைத்தது போல, விறகு பல விறகுகள் என்பது விசுவாசிகள், ஒரு இடம் என்பது சபை. நல்ல சபையில கர்த்தர் உன்னை கொண்டு வந்து சேர்த்து, நல்லா கேட்டுங்க, அவர்கள் கடல் தண்ணீரில் நீந்து வெளியே வந்தது போல ஞானசான சத்தியத்துக்குள் உன்னை வழி நடத்தி, அந்த விறகுக்குள் அக்னியை வைத்தது போல உனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து, நீ ஆவியில் நிறைந்து செபிக்கும் போது உள்ளே இருந்து பாம்பு வெளியே வருவது போல உனக்குள் இருக்கிற வியாதிகள், பாவங்கள், அசுத்தங்களை வெளியேற்றி வெளியேற்றுகிறது மாத்திரம் அல்ல, புயலுக்கும் எல்லா பிரச்சனைக்கும் உன்னை தப்புவித்து, உன்னை ஸ்தோத்திரம், புபிலி என்றால் உன்னை பிரபலமாக்கத்தக்கதாய் உன்னை பாப்புலர் ஆக்க போகிறா. பாப்புலர் ஆக்கி வியாதியை ஜெயிக்க வைத்து, மீண்டும் புதிய கப்பல் ஏறி புதிய ஒரு இடத்திற்கு சோதரம் அவர்கள் போனது போல, புதிய இடத்திற்கு போனது போல என் ஆண்டவர் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறார். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, பவுலை புயலுக்கு தப்புவித்தார், பவுலை பாம்புக்கு தப்புவித்தார், பவுலை வியாதிக்கு தப்புவித்தார். இதோ ராஜா, எங்களோடு நீர் பேசி நீரே கர்த்தாவே, சத்தியத்தை தந்தீரே, எல்லா வார்த்தைகளை காணும்படி கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். இதோ பயங்கரமான கடல் அலைகள், உலகத்தில் வந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை தப்புவித்து, மெலித்தா என்கிற இயேசுவுக்குள்ள உன்னை கொண்டு வந்து, மெலித்தா என்றால் தேன், அடைக்கலம் என்கிற ஒரு இயேசுவுக்குள் கொண்டு வந்து பாதுகாப்பை கொடுத்து உன்னை இனிப்பான வாழ்க்கையாய் மாற்றி, தீவில விறகை செற்றது போல உன்னையும் எங்கெங்கேயோ இருந்த உன்னை இந்த GRF மினிஸ்ட்ரி என்கிற சதுரம் இடத்துல ஒரு இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்து சேர்த்து, இந்த இடத்துல அக்னியை மூட்டினது போல பரிசுத்தாவின் அக்னி உண்மையிலே கொடுத்து, தண்ணீருக்குள் நீந்து வெளியே வந்தவர்கள் வந்தது போல ஞானசான சத்தியத்தை கற்றுக் கொடுத்து, அக்னியாகி அபிஷேகத்தை கொடுத்து, உனக்குள்ளே இருக்கிற எல்லா பலவீனத்தை, பிரச்சனை என்கிற பாம்பை வெளியேற்றி கர்த்தர் உன்னை ஆசீர்வதி. புபிலி என்றால் பிரபலம், பாப்புலர் ஆக்கி இன்னொரு தீவுக்கு, இன்னொரு இடத்திற்கு உன்னை கொண்டு சேர்க்கிறவர். கரங்களை தட்டி மகிமைப்படுத்து, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. இயேசுடைய வல்லமை, இயேசுடைய வல்லமை புபிலினுடைய தகப்பனை பவுல் சுகமாக்கினார். ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தீரே, அதே தேவன் இன்றைக்கு சுகமாக்கினதுக்காக நன்றி. ஆண்டவரே, அற்புதமான வார்த்தைகளை காணும்படி கண்களை திறந்து, சத்தியத்தை அறிவோம், சத்தியம் எங்களை விடுதலையா, வார்த்தை அனுப்பி குணமாக்கி எங்களை உயிர்ப்பித்து பலனடைய செய்து, எங்களுக்கு நீர் அடைக்கலமானீர், ஆபத்துக்கு தப்பினீர். நல்ல ஆண்டவரே, ஊழியத்தோடு எங்களை சேர்த்து நீர், விறகு ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறது போல மினிஸ்ட்ரியில கர்த்தர் உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். சேர்த்தது மாத்திரமல்ல, அந்த இடத்துல அக்னியை வைத்தது போல கர்த்தர் உண்மையில் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். உள்ள இருக்கிற பாம்பு வெளியேற்றினது போல உனக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இன்றைக்கு வெளியேறி போனது. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வெளியேறி விட்டது, வியாதிகள், துன்பங்கள் எல்லாம் வெளியேறி விட்டது. மெலித்தா தீவுக்கு கொண்டு வந்தவர் 276 கருவுறுதலையும் உனக்காக ஒதுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தையும் தேவன் மேல் வைத்த விருப்பங்களையும் வெள்ளை காட்டுகிறதாயிருக்கும். மீண்டும் ஆண்டவருடைய வெளியே கரையை கொண்டு வந்து சேர்த்து, புபிலி என்று பிரபலமாகப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கர்த்தர் கிட்டே வந்து வியாதிகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி உன்னை கர்த்தர் உயர்த்தி மீண்டும் ஒரு புது தீவாகிய பரலோகத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல். நீர் பேசினீர், உம்மை உயர்த்தினோம்.